மீஞ்சூர் அருகே ரயில் சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. கழன்ற பெட்டிகளை இணைக்கும் பணியில் ரயில்வே ஊழியர்கள் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். மீஞ்சூர் அருகே ரயில் சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. மீஞ்சூர் அருகே சரக்கு ரயிலின் 2 பெட்டிகளுக்கிடையே இருக்கும் இணைப்பு கொக்கி உடைந்தால் சேவை பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் ஸ்ரீதர். ஸ்ரீதர், முழு விவரம். சென்னையிலிருந்து கும்மிடிப்பூண்டி செல்லும் ரயில் மார்க்கத்தில் நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பயணிகள் பயணித்து வருகிறார்கள். இன்று காந்தி ஜெயந்தி, அரசு விடுமுறை என்பதால் இன்று ஞாயிறு அட்டவணைப்படி புறநகர் ரயில்களானது இயக்கப்பட்டு வருகிறது. இந்த சூழலில் ஆந்திராவிலிருந்து சென்னை நோக்கி ஒரு சரக்கு ரயில் ஒன்று வந்து கொண்டிருந்தது. சரக்குகளை ஏற்றிக்கொண்டு இந்த ரயிலானது மீஞ்சூர் ரயில் நிலையம் அருகே வந்து கொண்டிருந்த போது 2 சரக்கு பெட்டிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த இணைப்பு கொக்கி என்பது உடைந்ததால் ஒரு இன்ஜின், ஒரு சரக்கு பெட்டி மட்டும் தனியாக கழன்று சென்று விட்டது. எஞ்சிய பெட்டிகள் ஒரு புறமும், ஒரு இன்ஜின், ஒரு பெட்டி மட்டும் தனியாக கழன்று முன்னோக்கி சென்றது. இதனை கண்ட ரயில் ஓட்டுநர் சுதாரித்துக் கொண்டு அந்த இன்ஜினையும் பெட்டியையும் மீஞ்சூர் ரயில் நிலையத்தில் நிறுத்தினார். தொடர்ந்து இது குறித்து ரயில்வே அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்ததன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த ரயில்வே அதிகாரிகள் அந்த 2 பெட்டிகளையும் இணைக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். சென்னை கும்மிடிப்பூண்டி ரயில் மார்க்கத்தை பொறுத்தவரை 2 பாதைகள் மட்டுமே இருக்கிறது. ஒரு பாதை செல்வதற்கும் ஒரு பாதை திரும்பி வருவதற்குமாக இருப்பதால் மாற்று வழியில் ரயில்களை இயக்க முடியாதால் கும்மிடிப்பூண்டியிலிருந்து சென்னைக்கு செல்லக்கூடிய ரயில்கள் அனைத்துமே ஒன்றன் பின் ஒன்றாக கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி என அந்தந்த ரயில் நிலையங்களில் புறநகர் ரயில்கள், எக்ஸ்பிரஸ் ரயில்கள் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டு ஒன்றன் பின் ஒன்றாக நின்று கொண்டிருக்கிறது. ரயில் சேவை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருப்பதால் பயணிகள் அவதி அடைந்திருக்கிறார்கள். தற்பொழுது இந்த பிரிந்திருக்கக்கூடிய இந்த 2 பெட்டிகளையும் இணைக்கக்கூடிய பணியில் ரயில்வே ஊழியர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். மாற்று என்ஜின் ஒன்று வரவழைக்கப்பட்டு பின்னால் இருந்து இந்த சரக்கு ரயிலை தள்ளிவிடும் பணி நடைபெற்று வருகிறது. அந்த ரயிலை தற்போது மீஞ்சூர் ரயில் நிலையத்தில் கொண்டு வந்து நிறுத்திய பிறகு 2 பெட்டிகளிலும் உடைந்த கொக்கிகளை அகற்றி புதிய கொக்கியை பொருத்தி இந்த சரக்கு ரயிலை எடுக்கக்கூடிய பணி மேற்கொள்ள இருப்பதாக ரயில்வே அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த சரக்கு பெட்டியில் உள்ள இணைப்பு கொக்கிகள் உடைந்து ரயில் தனியாக கழன்றதால் சென்னை கும்மிடிப்பூண்டி மார்க்கத்தில் ரயில் சேவை பாதிக்கப்பட்டு பொதுமக்கள் அவதி அடைந்திருக்கிறார்கள். தற்காலிக மாற்று ஏற்பாடாக சென்னையிலிருந்து வரக்கூடிய ரயில்கள் மீஞ்சூர் ரயில் நிலையம் வரை மீண்டும் சென்னைக்கு திருப்பி அனுப்பப்பட்டு வருகிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீதர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.